여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 지난 시간에 이어서 어떻게 하나님을 믿을 것인지 말씀을 드리겠습니다. போன முறையை தொடர்ந்து நாம் எப்படி தேவனை விசுவாசிப்பது என்பதை குறித்து நான் கற்றுத்தருகிறேன். 여러분 지난 시간에 정말 이 땅에 육체를 입고 오신 예수님께서 우리 모든 죄를 짊어지고 십자가에 돌아가셨다는 이야기를 했습니다. மனிதருடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்து நம்மளுடைய பாவத்தை எடுத்து சென்றதை குறித்து பேசினேன். 죽으신 것은 바로 우리의 죄를 영원히 씻기 위해서 돌아가신 것입니다. இயேசு மரித்ததன் நோக்கம் நம்மளுடைய பாவத்தை நித்தியமாக எடுப்பதற்காக. 여러분 정말 예수님의 마지막 십자가 위에서 하신 말씀 기억하십니까? அவர் சிலுவையில் கூறின கடைசி வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 다 이루었다. எல்லாம் முடிந்தது. 이 세상에 어느 누구도 정말 마지막 유언을 다 이루었다고 말하는 사람은 없었습니다. மரிப்பதற்கு முன்பாக யாருமே இந்த உலகத்தில் எல்லாம் முடிந்தது என்று கூறினது கிடையாது. 예수님은 우리 죄를 사하기 위해서 오셨는데 그 죄를 사하는 일을 다 이루셨다는 것입니다. நம்மளுடைய பாவத்தை எடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதை அவர் முடித்தும் விட்டார். 그 부분에 계속 이어서 여러분에게 말씀을 전해드리겠습니다. இந்த கதையில் நான் தொடருகிறேன். 제가 이제 태어났을 때 대한민국은 한국 전쟁이 끝나고 10년이 지났는데도 대한민국 굉장히 가난했습니다. நான் பிறந்தது 10 வருட போர் முடிந்து 10 வருடத்தில் நான் பிறந்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் மிகவும் ஏழையாக இருந்தோம். 아버지가 불렀던 특히 노래는 새끼 밥 먹고 따뜻한 방에서 자는 것이었습니다. எங்கள் அப்பா பாடும் பாடல் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல அறையில் தூங்கணும் என்று. 정말 대한민국 이 세상에서 가장 가난한 나라였습니다. உலகத்திலே மிகவும் ஏழையான நாடுகளில் ஒன்று கொரியா. 1인당 국민 소득이 $100 정도밖에 되지 않았습니다. $100களை விட அந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து மிகவும் கம்மியாக இருந்தது. 천지가 개벽한 놀라운 변화가 왔습니다. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 지금 대한민국은 전 세계 어디에 내놔도 부럽지 않을 만큼 잘 사는 나라가 됐습니다. இப்பொழுது உலகத்திலே மிகவும் பணக்கார நாடாக கொரியா மாறியுள்ளது. 제가 시골에 가봐도 어느 시골도 다 자가용이 있고 또 화장실이나 모든 부분이 도시 못지않게 잘 갖추어져 있습니다. நான் இப்பொழுது கிராமப்புறங்களில் சென்றாலும் அங்கு வந்து வாகனங்களும் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. 정말 대한민국이 이렇게 놀라운 발전을 할 수 있던 것은 저는 하나님의 축복이라는 마음이 들으시는 것입니다. கொரியா இந்த அளவுக்கு வளர்வதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று நான் நம்புகிறேன். 그리고 이 2차 대전이 끝난 후에 세계적으로 이렇게 녹화 산업이 잘 돼서 뭐 이렇게 숲이 우거지고 산의 숲이 아주 울창한 이런 나라는 대한민국밖에 없다고 합니다. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடியும் கொரியாவில் ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது. அநேக பச்சை பசுமையான இடங்கள் இருக்கின்றது. 제가 어렸을 때 이렇게 보면 정말 십자가 굉장히 많이 서 있었습니다. நான் குழந்தையா இருக்கும் பொழுது அநேக சிலுவைகளை நான் பார்ப்பேன். 대한민국 국민들은 누구보다도 하나님을 간절하게 찾았습니다. கொரிய மக்கள் உண்மையிலேயே தேவனை நோக்கி பார்த்தனர். 근데 문제는 바로 어떻게 하나님을 믿어야 마음의 죄를 씻을 수 있는지 그걸 아는 대한민국 목회자들은 많지 않다는 것입니다. ஆனால் அநேக போதகர்களுக்கு தெரியாது எப்படி பாவத்தை பார்த்துக் கொள்வது என்று. 하나님 앞에 죄를 용서받고 싶어서 매일 새벽마다 정말 기도실에 들어가 기도를 했는데 எல்லா அதிகாலையிலும் நான் சென்று ஜெபிப்பேன் தேவன் என்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக. 제 마음속에는 어떻게 죄가 씻어졌는지 내 모든 죄가 다 씻겨졌다는 그런 마음의 믿음의 확신을 얻을 수가 없었습니다. ஆனால் என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்ற நிச்சயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 왜냐하면 우리 교회 목사님도 그 사실을 몰랐기 때문에 우리에게 정확하게 말씀해 주지 않았습니다. ஏனால் என்னுடைய போதகர்களுக்கு எப்படி பாவத்தை கழுவது என்று தெரியாததனால் அவரால் எங்களுக்கு கற்றுத்தர இயலவில்லை. 또 죄인이라고 하셨고 장로님도 죄인이라 하셨고 집사님도 죄인이라 했기 때문에 우리는 죄인이 당연히 맞는 줄 알았습니다. போதகர்களும் டீக்கன்மார்களும் மூப்பர்களும் எல்லாருமே தங்களை பாவிகள் என்று அழைப்பர். ஆகவே நான் நினைத்தேன் நானும் என்னை பாவி என்று தான் அழைக்க வேண்டும் என்று. 제가 성경을 읽고 또 죄 사함을 받고 나서 깨달은 놀라운 사실은 2000년 전에 예수님이 우리 죄를 다 씻어 놨는데 이 놀라운 사실을 목사님이 어떻게 모를 수가 있었냐는 겁니다.
நான் வேதாகமத்தை வாசித்து நான் ரட்சிப்பை பெற்ற பிறகு நான் ஆச்சரியப்பட்ட காரியம் எப்படி இந்த போதகர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறது என்று. 예, 저도 제가 학생 때 성가대를 하면서 보라 세상죄를 지고 간 어린 양을 보라 그 노래를 막 불렀습니다. நான் இளம் பிராயத்தில் நான் பாடற்குழுவில் இருந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று பாடலை பாடுவேன். 예, 그 우리 성가대원 중에 한 사람은 그 노래를 부르다가 너무 감동을 받아서 막 눈물을 흘리고 그러면서 노래를 부르는 사람들이 있었어요. என்னுடைய பாடல் குழுவில் சில மக்கள் அந்த பாடலை பாடும் பொழுது கண்ணீரோடு அந்த பாடலை பாடுவர். 그러지만 마치고 나서 기도를 할 때는 여전히 주여 이 죄인을 용서해 주십시오 하면서 죄를 사해달라고 기도를 하는 것이었습니다. ஆனால் இந்த பாடலை பாடி முடித்த பிறகே அதே நபர் தேவனே என் பாவத்தை மன்னியும் என்று ஜெபிப்பார்கள். 저는 그게 뭐가 잘못됐는지를 전혀 알지를 못했습니다. எனக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாமல் இருந்தது. 그렇지만 제가 기쁜 소식 선교를 만나고 복음을 듣고 나서 제 마음은 완전히 변했습니다. ஆனால் குட் நியூஸ் மிஷனை சந்தித்த பிறகு சுவிசேஷத்தை கேட்ட பிறகு என்னுடைய இருதயம் முற்றிலுமாக 하나님이 மாற்றப்பட்டது. 내 모든 죄를 이미 2000년 다 사하셨구나. 나는 이제 죄인이 아니구나. 저는 너무 행복했습니다. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு என்னுடைய பாவத்தை எடுத்து விட்டார். நான் இனிமேலும் பாவி இல்லை. நான் மிகவும் 여러분 சந்தோஷப்பட்டேன். 우리가 신앙은 바로 내 마음, 내 생각을 버릴 때 하나님의 마음을 받아들일 수가 있는 것입니다. விசுவாசம் என்பது என்னுடைய சிந்தனையை தூக்கி போட்டுவிட்டு தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்வது. 정말 저도 성경을 읽었고 노래를 부르면서 예수님이 세상 죄를 지고 왔다고 노래를 불렀지만 내 생각이 있었기 때문에 그 말씀을 받아들일 수가 없었던 것입니다. நான் பாடல் குழுவில் இருந்தேன். நான் பாடல் பாடுவேன். ஆனால் தேவனுடைய இருதயம் எனக்கு தெரியாததினால் என்னால் சந்தோஷமாக இருந்து பாவத்திலிருந்து கழுவப்பட்ட விடுதலை பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நான் முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளேன். 제가 정말 성경을 통해서 예수님이 내 죄를 다 씻었다는 사실을 발견한 후부터는 제 마음에 다시는 죄 때문에 괴로워하고 고통한 적이 없었습니다. இதை கற்றுக்கொண்ட பிறகு எனக்கு பாவமில்லை என்று பாவத்தினால் எனக்கு வலி இல்லாமல் இருக்கிறது. 예, 우리가 믿음은 하나님과 마음이 연결이 되는 것입니다. விசுவாசம் நம்மை தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கின்றது. 예, 저는 하나님의 마음을 몰랐기 때문에 그 내 마음 속에 빠져 살았던 것입니다. தேவனுடைய இருதயம் எனக்கு தெரியாததனால் என்னுடைய சொந்த சிந்தனையில் நான் மூழ்கி இருந்தேன். 예, 믿음은 그냥 교회를 열심히 나가거나 기도를 하거나 봉사를 하거나 직분을 맡는 것이 아니고 마음이 விசுவாசம் என்பது கடினமாக உழைப்பதோ இல்லை, அதிகமாக ஜெபிப்பதோ இல்லை. ஆனால் இது ஒரு இணைக்கப்படுவதை பற்றினது. 허물로 죽은 우리를 그리스도와 함께 살리셨고 너희가 은혜로 구원을 얻은 것이라고 이야기하고 있습니다. வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது நீங்கள் கடினமாக உழைப்பதோ இல்லை, கடினப்பட்டு ஜெபிப்பதோ இல்லை, நன்றாக வேலை செய்வதோ இல்லை. ஆனால் இது இணைக்கப்படுவதை குறிக்கிறது. 아는 것이 아니라 내 죄를 예수님이 짊어지고 죽으시고 나는 이제 예수님으로 더불어 살게 되었다는 것입니다. வேதாகமத்தில் போடப்பட்டுள்ளது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 대신해서 죽으셨고 나는 예수님을 대신해서 살게 되어진 것입니다. இயேசு நமக்காக மரித்தார், இப்பொழுது நாம் இயேசுவுக்காக ஜீவிக்கிறோம். 예, 정말 사람들은 사람하고 살다 보면 여러 가지 상처를 입습니다. 그래서 애완용 동물을 키우는 걸 좋아합니다. நாம் மக்களோடு வாழ்கிறோம், மக்கள் இதயத்தில் காயம் பெறுகிறார்கள். ஆகவே அநேக மக்கள் செல்ல பிராணிகளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 애완용 개를 키우고 애완용 고양이도 키우고 어떤 사람 애완용 돼지 또 애완용 뱀도 키우는 사람이 있습니다. சில மக்கள் நாய்களை வளர்க்கின்றனர், பூனை, பன்றிகள், இல்லை பாம்பு கூட. 우리가 회개라는 말은 헬라어로 메타노이아라고 합니다. கிரீக்கில் மனம் திரும்புதல் என்பது மெட்டனோயா. 예, 그것은 바로 내 마음, 내 생각을 버리고 예수님의 마음과 예수님의 생각을 받아들인다는 것입니다. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் என்னுடைய சிந்தனையை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுனுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்வது. 프랑스의 한 독신녀는 애완용 돼지를 키웠는데 그 애완용 돼지를 위해서 우유물에 목욕을 시켜주고 사람도 바르지 못하는 비싼 향수를 그 몸에 돼지 몸에 뿌리게 했습니다. பிரான்சில் ஒரு பெண் செல்லப்பிராணியாக ஒரு பன்றியை வளர்த்தால் அதற்கு
சிறந்த காரியங்களை கொடுத்தால் அதை வந்து பாலினால் அதை குளிப்பாட்டுவாள், அதற்கு வந்து விலை மதிப்பில்லாத 이 வந்து 세상에 வாசனை 그렇게 திரவியங்களை போடுவாள். 행복한 대접받는 돼지가 또 어디에 있겠습니까? இந்த உலகத்தில் எங்கே வந்து பன்றிக்கு இவ்வளவு அன்பு 예, காட்டுவார்கள்? 또 사람이 옷을 만들어 입혀주고 또 침대에 같이 잠을 자게 하고 하는데 정말 그 돼지가 행복한 அவள் 돼지였겠습니까? உடைகளை தயாரித்தாள், ஒரே கட்டிலில் அந்த பன்றியோடு உறங்கினாள். நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த பன்றி மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்று? 예, 어느 날 이 독신녀가 다른 도시에 며칠 출장을 가게 되었는데 그 애완용 돼지를 데려갈 수 없었습니다. ஒரு நாள் இந்த பெண் நகரத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது பிஸ்னஸுக்காக. அப்பொழுது அவளால் அந்த பன்றியை கூட்டி செல்ல முடியவில்லை. 정말 이 독신녀는 너무 마음이 안타까웠지만 돼지를 위해서 목욕물을 준비해 놓고 침대 시트 가발을 새로 깔고 먹을 수 있는 많은 음식을 준비해 놓고 출장을 갔습니다. அவள் இருதயம் நொறுக்கப்பட்டவளாய் இருந்தால் அவள் வந்து ஒரு பாலினால் குளிப்பாட்டினாள், புது பெட்ஷீட்டுகளை போட்டாள், அநேக உணவுகளை தயார் செய்து அதற்கு கொடுத்துவிட்டு அவள் கிளம்பி சென்றாள். 출장을 마치고 오면서 돼지가 어떻게 지는지 굉장히 궁금해서 막 문을 박차고 들어가면서 돼지를 불렀습니다. அவள் வந்து ரொம்ப வந்து கியூரியஸாக இருந்தா அந்த பன்றி எப்படி இருக்குது என்று. அவள் வீடு திரும்பின உடனே சீக்கிரமாய் கதவை திறந்து அவள் அந்த பன்றியை கூப்பிட ஆரம்பித்தாள். 돼지는 집안 거실에도 있지 않고 침대에서 뭐 잠을 자고 있지도 않고 식당에서도 있지 않고 목욕탕에도 없었습니다. அது அந்த ஹால்லையும் இல்லை, பெட்ரூம்லேயும் இல்லை, கிச்சன்லேயும் இல்லை, அது எங்கேயுமே காணப்படவில்லை. 돼지가 집을 나간 건지 누가 훔쳐간 건지 너무 안타까워서 돼지 이름을 막 அவள் மிகவும் 부르며 வருத்தப்பட்டாள். 찾았습니다. அவள் அது வீட்டை விட்டு சென்று விட்டது என்று அதனுடைய பெயரை அழைத்து கொண்டே சென்றாள். 돼지야 어디 있니? பன்றியே எங்கே இருக்கிறாய்? 근데 어디서 꿀꿀꿀 대는 소리가 나는데 가보니까 이렇게 더러운 하수도물이 내려가는 그곳에 돼지가 누워 있는 거예요. எங்கேயோ அவள் வாய்ங் 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 என்று கேட்டால் அவள் அந்த பண்ணையை தேடி சென்றாள். அப்பொழுது அந்த பன்றி வந்து அந்த சாக்கடையில் அது கிடந்ததை அவள் கண்டாள். 돼지야 그곳은 더러운 곳이야. 거기에 누워 있으면 안 돼. 얼른 나와. ஐயோ, அது அழுக்கான இடம், அங்கே இருக்காத, வெளியே வா. 돼지는 너무 행복하게 그곳에 누워 있는 ஆனால் அந்த 거예요. பன்றி மிகவும் சந்தோஷமாக அங்கு படுத்து கொண்டிருந்தது. 예, 왜 그렇습니까? ஏன் அது இவ்வாறு? 예, 돼지는 더러운 걸 더러운 줄을 모르는 것입니다. ஏனால் பன்றிக்கு எது அழுக்கு என்று தெரியாது. 예, 비록 그 주인이 우유물에 목욕을 시켜줬고 향수를 뿌려줬고 옷을 입혀줬지만 돼지는 그게 깨끗한 걸 좋아하는 마음이 없는 것입니다. எவ்வளவுதான் அந்த அதிகாரி வந்து பால் குளிப்பாட்டினாலும் நல்ல வாசனை திரவியங்கள் போட்டாலும் அந்த பன்றிக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. 예, 제가 여러분한테 물어보겠습니다. 돼지한테 우유물에 목욕을 시켜주면 돼지가 행복해하겠습니까? 힘들어하겠습니까? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அந்த பன்றியை பாலினால் குளிப்பாட்டினாலும் அந்த பன்றி சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? 예, 돼지가 더러운 걸 좋아하는 마음을 가지고 있는 동안에는 아무리 목욕을 시켜주고 옷을 입혀주고 해도 그건 돼지한테 괴로운 일인 것입니다. நீங்கள் எவ்வளவுதான் நன்றாக காரியங்களை அதுக்கு கொடுத்தாலும் அந்த பன்றிக்கு அழுக்கான காரியங்கள் தான் பிடிக்கும் என்றால் இது வந்து உங்களுக்கு ஒரு டார்ச்சராக இருக்கும் இதை செய்வது. 그것이 즐거우려면 돼지의 마음을 빼내고 깨끗한 걸 좋아하는 사람의 마음을 돼지한테 집어 넣어야 되는 இந்த 것입니다. காரியத்தை கண்டு அந்த பன்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் பன்றியினுடைய இருதயத்திலிருந்து அழுக்கான காரியங்களை பிடிக்கிறதை எடுத்துவிட்டு மனிதனுடைய இருதயத்தை போட வேண்டும், சுத்தமான காரியத்தை பிடிக்குமாறு. 겁나지 아니하면 하나님 나라를 볼 수 없다 이런 말씀을 하셨습니다. இயேசு சொன்னார், நீங்கள் மீண்டும் பிறக்காத வரை நீங்கள் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது என்று. 예, 왜 거듭나야 되냐면 인간의 마음은 하나님을 떠나서 수천 년을 살아왔습니다. நாம் ரட்சிப்பை பெற்று மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்கான காரணம் நாம் தேவனை விட்டு வந்து அநேக ஆண்டுகள் 그래서 ஆகின்றது. 인간은 더러운 것을 좋아하고 더러운 것에 익숙된 마음을 가지고 있는 것입니다. ஆகவேதான் மனிதர்களுக்கு அழுக்கான காரியங்கள் பிடிக்கும், அவர்கள் அந்த அழுக்கான காரியங்களுக்கு பின்பாக செல்கின்றனர். 예, 그래서 그 인간에게
십계명을 지키라, 하나님을 섬겨라, 죄를 짓지 마라 하는데 인간 너무 괴로운 거예요. ஆகவேதான் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அவர்களால் அதை கடைபிடிக்க 예, முடியாது. 제가 중학교 때부터 교회를 நான் நடுநிலை பள்ளியில் இருக்கும் பொழுதே சபைக்கு செல்லக்கூடியவன். 제가 고등학교를 가게 되었는데 우리 학교가 기독교 미션 학교였어요. நான் உயர்நிலை பள்ளிக்கு சென்றேன். அது ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தது. 예, 그런데 어느 날 제가 교회에 새벽 예배를 나가기 시작했어요. நான் ஒரு நேரத்திலிருந்து அதிகாலை ஆராதனை கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். 예, 새벽 예배를 가기 위해서는 한 4시쯤 일어나야 되고 한 30분을 캄캄한 밤에 걸어가야 됐습니다. நான் அதிகாலை ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக நான் 4 மணிக்கு எழுந்து அரை மணி நேரம் இருட்டான பாதையில் செல்ல வேண்டும். 5시 일에 시작되는데 정말 그 학생들 중에서 새벽 예배 나온 사람은 저밖에 없었습니다. அந்த அதிகாலை ஆராதனை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். என்னை தவிர வேற எந்த மாணவர்களும் அங்கே இருக்க மாட்டார்கள். 근데 제가 막 목사님 말씀을 듣고 기도실에 들어가서 막 기도를 하는데 제 기도 제목은 하나님, 제가 하나님이 안 믿어집니다. 하나님을 한 번만 좀 보게 해주십시오. 믿게 해주십시오. நான் அதிகாலை ஆராதனையில் கலந்து கொள்வேன். நான் ஜெப அறைக்கு சென்று நான் ஜெபிப்பேன். தேவனே, என்னை உம்மை விசுவாசிக்க வையும், உம்மை எனக்கு காட்டும் என்று ஜெபிப்பேன். 예, 하나님 또 제가 살면서 거짓말을 했습니다. 또 제가 누구를 미워했습니다. 제가 하나님 말씀대로 살지를 못했습니다. 하나님 저를 용서해 주십시오. தேவனே, நான் என் வாழ்க்கை வாழும் பொழுது நான் பாவங்களை செய்தேன். நான் அநேக பேரை வெறுத்துள்ளேன். தேவனே, என் பாவத்தை மன்னியும் என்று கேட்பேன். 예, 우리 목사님은 제가 신앙이 되게 좋다고 이야기했습니다. போதகர் சொன்னார், எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குது என்று. 전 너무 괴로웠습니다. ஆனால் என் இருதயம் வலியினால் இருந்தது. 하나님이 안 믿어졌기 때문에. ஏனால் என்னால் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. 그러다가 이제 제가 이제 학생회 갔는데 학생회 가서 막 하나님 앞에 간절히 기도를 합니다. நான் மாணவர்கள் கூட்டத்திற்கும் சென்று ஜெபிப்பேன். 그리고 노래를 부릅니다. 세상 등지고 십자가 보내, 세상 등지고 십자가 보내, 세상 등지고 십자가 보내, 뒤돌아서지 않겠네. நான் அங்கு சென்று இந்த பாடலை பாடுவேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் என்ற பாடலை பாடுவேன். 예, 제가 정말 그 노래를 부르면서 마음에 결심을 하고 각오를 합니다. நான் இந்த பாடலை பாடும் பொழுது நான் தீர்மானம் செய்வேன். 근데 이제 그 예배를 마치고 버스를 타러 나와서 버스를 타고 가면 그 버스 안에 유행가가 막 흘러나오는 거예요. நான் இந்த பாடலை பாடிவிட்டு நான் பஸ்ஸில் ஏறி நான் செல்வேன். அப்பொழுது இந்த பஸ்ஸில் அநேக பாப் பாடல்களை போடுவார்கள். 예, 그때 조용필이라는 가수가 있었는데 그 가수가 뭐 돌아와요 부산항에 또 고추 잠자리 한오백년 그런 노래들을 불렀습니다. அவர்கள் மிகவும் பிரபலமான பாடல்களை பாடுவார்கள். அங்கு அநேக சிறந்த பாடல்களை அந்த பஸ்ஸில் போடுவார்கள். 예, 그 노래는 내가 배운 적도 없고 한데 몇 번 들으니까 그냥 다 외워져 버렸습니다. நான் அந்த பாடலை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 2-3 தடவை கேட்ட உடனே அது நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். 제가 너무 마음이 괴로운 거죠. நான் மிகவும் வலியில் இருந்தேன். 왜냐면 교회에서 세상을 등지고 십자가를 본다고 막 그렇게 노래를 불렀는데. ஏனால் சபையில் நான் அந்த பாடலை பாடுவேன். நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலை நான் பாடினேன் சபையில். 딱 열고 밖에 나오면 세상 것이 막 내 마음에 밀려 들어오는 겁니다. ஆனால் நான் சபையிலிருந்து வெளியே அந்த கதவை மூடின உடனே இந்த உலகத்தின் காரியங்கள் என்மேல் விழத் தொடங்கும். 나 세상 걸 안 받아들일 거야 한만 해도 내 마음 안에 이미 조용필 씨 노래가 들어와 있고 그게 너무 좋고 그런 거예요. நான் உலகத்தின் காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நான் நினைத்தாலும் ஆனால் இந்த உலகத்தின் பாடல்கள் என் மீது நான் அதை விரும்ப ஆரம்பிப்பேன். 여러분 그렇지 않습니까? இது உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குதா? 왜 그렇죠? ஏன் இது இவ்வாறு? 그것은 바로 우리 인간의 마음을 가지고는 하나님을 절대 섬길 수가 없다는 거예요. ஏனால் மனித இருதயத்தோடு நம்மால் தேவனை சேவிக்க முடியாது. 왜냐하면 우리 인간의 마음은 하나님을 떠난 마음이고 하나님을 믿지 않는 마음이고 오랜 시간 동안 마귀한테 잡혀 살아온 마음인 거예요. மனிதனுடைய இருதயம் ஏற்கனவே தேவனை விட்டு விலகி சென்று விட்டது. அது ஏற்கனவே சாத்தானால் பிடிக்கப்பட்டுள்ளது. 예, 그래서 하나님을 섬기려면 새로운 마음이 필요한데 그 새 마음 바로 예수님의 마음인 것입니다.
நமக்கு ஒரு புதிய இருதயம் வேண்டும். அந்த புதிய இருதயம் இயேசுவினுடைய இருதயம். 예, 저는 이제 아침에 눈을 뜨면 성경을 가장 먼저 읽습니다. நான் கண்களை திறந்த உடனே நான் வேதாகமத்தை வாசிப்பேன். 성경을 읽는데 아담의 족보를 읽으면서 제가 깜짝 놀랐습니다. நான் ஆதாமினுடைய வம்ச வரலாறை படித்த உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். 아담의 그 시대에는 사람들이 한 900살 이상을 살았습니다. ஆதாமின் காலத்தில் 900 வருடங்களுக்கு மக்கள் வாழ்வர். 그런데 그렇게 오랫동안 사는데 그들은 하나님을 전혀 찾지 않는 அதில் 것입니다. வினோதமான காரியம் என்றால் அத்தனை வருடங்கள் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனை நோக்கி 성경은 பார்க்கவில்லை. 뭐를 이야기해주고 있냐면 아담의 손자인 셋이 에노스가 나왔을 때 이 에노스 때 비로소 여호와 이름을 불렀다고 이야기했습니다. வேதாகமத்தில் என்ன போடப்பட்டுள்ளது என்றால் சேத்து பிறந்த பிறகு சேத்தினுடைய மகன் ஈனோக் பிறந்த பிறகு அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தனர். 에노스. ஈனோக். 예, 에노스 때 하나님의 이름을 비로소 불렀습니다. ஈனோக்கின் காலத்தில் இருந்து அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தனர். 예, 바로 아담의 나이가 235살 때인 거죠. அப்பொழுது அவருக்கு 235 வயது. 예, 그럼 아담은 에덴 동산에서 하나님과 직접 대화를 나누었고 또 뱀의 유혹을 받아서 나가는 시간을 따먹었고 하나님의 또 책망을 들었고 그들은 쫓겨났고 ஆதாம் நேரடியாக தேவனுடைய குரலை கேட்டார். அவர் சாத்தானுடைய குரலை கேட்டார். அதனால் அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார். 하나님의 이름을 안 부를 수가 있습니까? ஆனால் ஏன் அவரால் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட முடியவில்லை? 성경은 이야기해 주기를 아담은 하나님의 이름을 235년 동안 안 불렀다는 거죠. அவர் 235 ஆண்டுகள் ஆகும் வரை அவர் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை என்று வேதாகமத்தில் போடப்பட்டுள்ளது. 에덴에서 쫓겨났을 때도 하나님 찾지 않았고 가인이 아벨을 죽일 때도 하나님을 찾지 않았고 오랜 시간 하나님 찾지 않았습니다. அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு அவர் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. காயின் ஆபேலை கொன்ற பிறகும் அவர் தேவனை கூப்பிடவில்லை. நீண்ட காலத்திற்கு அவர் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. ஏனால் அதை உண்மையிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. 아담을 만나면 정말 물어보고 싶은 거예요. நான் உண்மையிலே ஆதாமை நோக்கி கேட்க விரும்புகிறேன். 왜 당신은 하나님과 같이 있었는데 하나님을 찾지 않았습니까? ஆதாமே, நீ தேவனோடு இவ்வளவு காலம் இருந்தாய், அப்பொழுது ஏன் நீ தேவனை நோக்கி கூப்பிடவில்லை? ஏன் நீர் அவரோடு இல்லை? 예, 아담의 7세손이 에녹이라는 사람인데 이 에녹은 65살 때 무드셀라를 낳았고 300년 동안 하나님과 동행을 முதலாவது 했다. சந்ததி ஆதாமுக்கு பிறகு ஏனோக்கு என்ற மனிதன் பிறந்தான். அவன் 65 வயதில் இருக்கும் பொழுது மெத்துசெலாவை பெற்றான். அப்பொழுதுதான் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். 예, 그는 죽음을 맛보지 않고 산채로 하나님 앞에 들림을 받았습니다. அவன் மரிக்கவில்லை, அவனை தேவன் எடுத்துக்கொண்டார். 저도 나도 에녹처럼 되면 얼마나 좋을까 생각을 했어요. நான் ஏனோக்கு மாதிரி இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நான் 그 நினைத்திருக்கிறேன். 다음에 하나님과 동행한 사람은 아담의 10세손인 노아였습니다. 10வது சந்ததியில் நோவா, அவர்தான் அடுத்தது தேவனை நோக்கி கூப்பிட்டார். 여러분 노아 들어보셨죠? 방주를 지어서 이 세상에 물로 심판당할 때 그 방주로 살아남은 사람 있지 않습니까? நீங்கள் நோவாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நோவா பேழையை செய்தார். அவர் அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். 하나님과 동행한 사람은 노아 시대 때까지 단 2명밖에 없었습니다. நீண்ட காலத்திற்கு அநேக மக்கள் வாழ்ந்தனர். ஆனால் 2 பேர் தான் தேவனை நோக்கி கூப்பிட்டனர். 자, 우리는 그 사실을 통해 뭘 알 수가 있냐면 하나님을 떠난 우리 인간의 마음은 정말 하나님을 싫어하고 하나님을 찾지 않는 그런 마음을 가지고 있다는 것입니다. இப்பொழுது நம்மால் இங்கு என்ன கண்டுபிடிக்க முடியுது என்றால் நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயம் இல்லை. 그러니까 이 인간의 마음을 버리지 않으면 절대 하나님을 믿을 수도 없고 찾을 수도 없고 동행할 수도 없는 것입니다. இந்த இருதயத்தோடு நம்மால் தேவனை கண்டுபிடிக்க முடியாது, அவரோடு நடக்க முடியாது. 노아 이후에 인간들은 이렇게 함, 셈, 야벳에서 나눠져서 자식들을 막 낳게 되었는데 நோவாவுக்கு பிறகு அவருடைய 3 குமாரர் இருந்தனர். சேம், காம், யாபெத். மக்கள் அவர்கள் மூலமாக பெருக தொடங்கினர் இந்த பூமியில். 예, 근데 이제 그들이 또 모여가지고 바벨탑을 쌓게 됐죠. அவர்களும் ஒன்று கூடி பாபேல் கோபுரத்தை கட்டத் தொடங்கினர். 예, 그래서 하나님이 인간의 언어를 흩어버렸습니다.
அந்த பாபேல் கோபுரத்தின் மூலமாக நிமித்தமாக தேவன் அவர்கள் பாஷையை மாற்றினார். 그 다음에 나타난 사람이 아브라함이라는 사람입니다. அடுத்து வந்த மனிதன் ஆபிரகாம். 여러분들이 막 성경을 보면 성경이 두껍고 성경 너무 복잡하다 생각이 되는데 꼭 그렇지는 않습니다. அநேக மக்கள் நினைப்பார்கள் வேதாகமத்தில் அதிக காரியங்கள் போடப்பட்டு உள்ளது என்று. ஆனால் அது அவ்வாறு இல்லை. 예, 여러분이 성경에서 중요한 인물 몇 사람만 알면 되는데, 예, 그 중에 한 사람이 아브라함이고 그 다음이 다윗이라는 사람입니다. நீங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் இரண்டு நபர்கள், முக்கியமான நபர்கள், ஆபிரகாமும் தாவீதும். 예, 그 하나님이 아브라함이라는 사람을 믿음의 조상으로 선택을 하셨습니다. தேவன் ஆபிரகாமை விசுவாசின் தந்தையாக தேர்ந்தெடுத்தார். 예, 그 이유는 우리 인간들에게 믿음이라는 것을 설명해 주기 위해서 하나님이 아브라함을 택한 거죠. தேவன் ஆபிரகாமின் மூலமாக விசுவாசத்தின் மக்களை காட்ட வேண்டும் என்று நினைத்தார். 자, 하나님은 아브라함을 이렇게 소개하고 있습니다. 아브라함은 나의 벗 아브라함이다. ஆபிரகாம் தேவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறார். 여러분 정말 인간이 어떻게 신과 창조주와 벗이 될 수가 있죠? எப்படி ஒரு மனிதனால் தேவனோடு நட்பு கொள்ள முடியும்? 예, 벗이라는 것은 바로 눈빛만 봐도 마음을 알 수 있는 것이 친구잖아요. நண்பர்கள் என்றால் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை நோக்கி பார்ப்பார்கள், ஒருத்தர் ஒருத்தர் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். 그리고 어떤 이야기를 할 때 저 친구가 무슨 마음으로 그 이야기를 하는지 마음을 흔하게 알 수 있는 것이 바로 친구인 것입니다. நண்பர் என்றால் அவர்களை பார்த்த உடனே அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் செல்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். 자, 또 그 골리앗을 때려 죽였던 다윗 알고 계십니까? கோலியாத்தை கொன்ற தாவீதை குறித்தும் உங்களுக்கு தெரியுமா? Yes, 하나님은 이 다윗을 향해 말씀하시기를 내가 이세 아들 다윗을 만나니 내 마음에 합한 사람이라고 했습니다. தாவீது என் இருதயத்தோடு ஒத்த மனிதன் என்று தேவன் கண்டார். 예, 그러니까 우리가 믿음은 바로 하나님과 마음을 나누고 하나님과 마음을 합치는 그것이 바로 믿음이라는 이야기입니다. தேவனோடு இருதயத்தை பகிர்வதுதான் விசுவாசம். 여러분 정말 어렵습니까? இது கடினமா? 어렵지 않죠? இது கடினமாக இல்லை, 자, 우리가 சரியா? 여기서 이제 생각을 해야 될 게 한 가지가 있습니다. நாம் இங்கு ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். 자, 하나님과 마음을 나누고 마음을 합치려고 할 때 우리가 조금씩 양보를 한다든지 이렇게 내 생각을 버린다든지 이런 일이 있어야 되는 거예요. நாம் தேவனோடு நம் இருதயத்தை இணைக்க வேண்டும் என்றால் நாம் விட்டு கொண்டு செல்ல வேண்டும். 자, 우리 통역하는 자매랑 제가 식당에 가서 식사를 하려고 하는데 뭘 먹고 싶냐고 물어봤어요. நானும் டிரான்ஸ்லேட் செய்கிற சகோதரியும் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்பேன். 뭐 먹고 싶어요? 양식이요. 양식을 먹고 싶어요. 저는 내일 한식을 먹고 싶어요. சரி, ஒருவேளை அவர்களுக்கு வெஸ்டர்ன் உணவு சாப்பிட வேண்டும் என்றும் எனக்கு கொரியன் உணவு சாப்பிட வேண்டும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். 같은 식당에 갈 수가 없잖아요. இப்பொழுது எங்களால் ஒரே ஹோட்டலுக்கு செல்ல முடியாது. 그럼 이제 조율을 이래 하는 거예요. ஆகவே நாங்கள் யாராவது விட்டு கொடுக்க வேண்டும். 내가 양식을 먹든지 안 그러면 자매가 한식을 같이 먹든지. ஒன்று அவர்கள் வெஸ்டர்ன் ஃபுட்டை விட்டு விட வேண்டும், இல்லைனா நான் கொரியன் உணவை விட்டு கொடுக்க வேண்டும். 그러니까 우리가 같이 식당에 가서 밥을 먹을 수가 있죠. அப்பொழுதுதான் எங்களால் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று சாப்பிட முடியும். 하나님의 마음과 우리의 마음이 같다면 아무 문제가 되지 않습니다. நம்மளுடைய இருதயம் தேவனோடு ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. 여러분 사람도 마음이 다 다른데 어떻게 창조주 하나님과 우리 인간이 마음이 같을 수가 있겠어요? மனிதனுக்குள்ளேயே நம் இருதயங்கள் வேறுபட்டு இருக்கும் பொழுது எப்படி நம் இருதயம் சிருஷ்டிகளோடு ஒன்றாக இருக்க முடியும்? 그러면 내가 양식 별로 안 먹고 싶어도 오늘 그럼 양식 안 먹어보자 하고 내가 우리 자매를 따라 양식집에 갈 수 있어요. எனக்கு ஒருவேளை வெஸ்டர்ன் உணவு சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் நான் விட்டு கொடுத்து விட்டு நான் அங்கு சென்று அவர்களோடு சாப்பிடுவேன். 자, 하나님하고 우리가 동행을 하려고 하면 하나님의 마음을 버리든지 우리가 우리 마음을 버리든지 해야 되는데 여기 중요한 건 하나님은 당신의 마음을 안 버리신다는 거예요. நான் தேவனோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றால் ஒன்று தேவன் அவருடைய இருதயத்தை தூக்கி எறிய வேண்டும், இல்லை நான் என் இருதயத்தை தூக்கி எறிய வேண்டும். கண்டிப்பாக தேவன் அவருடைய இருதயத்தை தூக்கி எறிய மாட்டார். 그럼 이제 결국 우리가 우리 마음을 버려야 되는 거예요. கடைசியாக நாம் தான் நம் இருதயத்தை தூக்கி எறிய வேண்டும். 억울합니까? இது கடினமா?
여러분 하나님 마음을 버리면 안 되잖아요. தேவனால் அவருடைய இருதயத்தை தூக்கி எறிய 자, முடியாது. 그래서 우리가 여기서 우리가 하나님과 동행하려면 내 마음을 버리고 하나님과 마음을 합쳐야 된다는 결론이 나오는 거예요. நாம் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டோம். நாம் தேவனோடு ஒரே இருதயம் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம் இருதயத்தை தூக்கி எறிய 그러니까 வேண்டும். 이제 자기 마음을 못 버린 사람은 하나님과 마음을 절대 합칠 수가 없는 거죠. தங்கள் சொந்த இருதயத்தை தூக்கி எறிய முடியாத மக்கள் தேவனோடு ஒரே இருதயம் கொள்ள முடியாது. 그 다음에 예수님께서 이제 신약의 믿음에 대한 이야기를 우리에게 많이 하셨습니다. புதிய ஏற்பாட்டில் இயேசு அநேக காரியங்களை பேசுகிறார். 예수님은 믿음을 보시고 백부장의 종을 낫게 해주시기도 하고 விசுவாசத்தின் மூலமாக 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகப்படுத்துகிறார். 또 믿음을 보시고 중풍병자를 제3을 주셨습니다. விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். 근데 이제 믿음에 대한 이야기를 예수님이 성경에 비유로 하셨는데 그게 바로 탕자에 대한 이야기입니다. இயேசு விசுவாசத்தை கெட்ட குமாரனோடு கதையோடு ஒப்பிடுகிறார். 예, 이 성경은 66권으로 되어 있는데 இந்த வேதாகமும் 66 புத்தகங்களை கொண்டது. 예, 이 성경의 내용을 한마디로 함축을 하면 누가복음 15장의 탕자 이야기가 된다고 합니다. நீங்கள் அதை ஒன்றாக கூட்டினீர்கள் என்றால் கெட்ட குமாரனின் கதைதான் வெளிவரும். 그리고 그걸 한 줄로 만들면 요한복음 3장 16절이 되는 거예요. நீங்கள் இதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கிடைக்கும். 하나님이 세상을 이처럼 사랑하사 독생자를 주셨으니 이는 저를 믿는 자마다 아무도 멸망치 않고 영생을 얻게 하려 தேவன் தம்முடைய 하심이라고 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய விஜயனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 예수님이 그 성경을 다 함축해서 가장 중요한 이야기를 누가복음 15장 탕자 이야기를 하고 계신데 லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரன் கதை வழியாக விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். 근데 여기서 참 우리 생각과 다른 이야기는 뭐냐면 이 아버지 집에 두 아들이 있었는데 한 아들은 맏아들은 아침 일찍부터 밭에 나가서 열심히 일하는 아들이었습니다. இந்த கதையில் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த மகன் அதிகாலையில் எழுந்து வயலுக்கு சென்று வேலை செய்வான். 두 번째 아들은 아버지 재산을 챙겨서 먼 나라 가서 허랑방탕하게 산 쫄딱 망한 இரண்டாவது 아들인 குமாரன் தன் தந்தையின் ஆஸ்தியின் பாதியை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு சென்று ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து வருவான். 네, 여러분은 어떤 아들이 정말 좋은 아들입니까? எந்த மகன் நல்ல மகன்? 예, 세상 사람들은 다 너 맏아들처럼 되라, 좀 아빠 말 좀 잘 들어 하면서 그렇게 이야기하잖아요. அநேக மக்கள் சொல்வார்கள் மூத்த குமாரனைப் போல் இருங்கள், உங்கள் தந்தைக்கு கவனியுங்கள். 예수님은 정반대로 이야기를 하셨어요. ஆனால் தேவன் வித்தியாசமாக கூறினார். 이 둘째 아들이 아버지에게 정말 좋은 아들이라는 거죠. இந்த கெட்ட குமாரன் ஒரு நல்ல மகன் தன் தந்தைக்கு. 둘째 아들에게 아버지는 살찐 송아지를 잡아주고 제일 좋은 옷을 입혀주고 손에 까락지를 끼워주고 발에 신을 신겨주었어요. அதனால்தான் அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு கையில் மோதிரத்தை போட்டார், நல்ல ஆடையை போட்டார், காலில் காலணியை போட்டார். 그런데 이 맏아들에게는 염소 새끼 한 마리 얻어먹지를 못했습니다. ஆனால் அந்த மூத்த மகனுக்கு ஒரு ஆட்டை அனுபவிக்க கூட அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. இதன் அர்த்தம் என்ன? 예, 바로 하나님은 우리가 뭔가 잘해가지고 하나님 앞에 복을 받는 그게 아니라는 거죠. தேவன் சொல்கிறார், நன்றாக செய்தீர்கள் என்றாலோ நல்ல வேலை செய்தீர்கள் என்றாலோ அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. 정말 잘하고 있는 이 맏아들은 아버지 마음을 정면적으로 거부하고 있었어요. இந்த மூத்த மகன் தன் தந்தையின் இருதயத்தை மறுதலித்தான். 야, 아들아, 우리 같이 집에 가서 먹고 마시고 즐기자. 네 동생이 돌아왔어. என் மகனே வா, நாம் வீட்டுக்கு சென்று மகிழுவோம், உன் தம்பி வீட்டுக்கு வந்து விட்டான். 아버지 싫어요. 아버지 나한테 염소 새끼 한 마리 주신 적이 없잖아요. இல்ல அப்பா, நீங்க இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஆட்டை கூட கொடுத்ததில்ல. 그 놈은 나쁜 놈이에요. 예, 아버지 살림을 창기와 함께 먹고 마시고 다 탕진한 놈이에요, 아버지. அவன் உங்கள் ஆஸ்தியை எடுத்து விபச்சாரிகளோடு செலவழித்தான். 나 가서 막 먹고 마시고 잔치하기 싫단 말이에요. அவனோடு சென்று எனக்கு மகிழ வேண்டும் என்று விருப்பமில்லை. 정말 맏아들은 정말 아버지 앞에 착한 아들처럼 보였지만 중요한 순간에 아버지와 마음이 전혀 달랐습니다. அந்த மூத்த மகனுக்கு ஒரு பார்ப்பதற்கு நல்லவனை போல் தெரிந்தாலும் ஆனால் முக்கியமான நேரத்தில் அவனுடைய இருதயம் தந்தையை விட்டு வேறுபட்டு இருந்தது. 그런데 이 둘째 아들은 아버지 살림을 다
가지고 나가서 허랑방탕하게 살았고 창기와 함께 먹고 마시고 정말 다 망해서 돌아왔지만 ஆனால் அந்த கெட்ட குமாரன் வெளியே சென்று அவனுடைய ஆஸ்தியை அழித்து அவன் திரும்ப வந்தான். 아버지와 마음을 나누는 아들이 되었다는 것입니다. ஆனாலும் அவன் தன் தந்தையோடு இருதயத்தை பகிர்கிறவனாக 아버지가 இருந்தான். 기뻐할 때 같이 기뻐하고 아버지가 잔치할 때 같이 잔치하고 아버지와 마음을 나누는 사이가 된 것입니다. அவங்க அப்பா களி கூறும் பொழுது இவனும் களி கூர்ந்தான். அவங்க அப்பா வந்து விருந்து செய்யும் பொழுது அவனும் விருந்து செய்தான். அவன் அப்பாவோடு பகிர்ந்து 이 கொண்டான். 이야기를 예수님 비유로 했을 때 그 이야기를 들은 바리새인 서기관들이 막 화가 치밀어 오르는 거죠. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த கதையை கேட்கும் பொழுது மிகவும் கோவப்பட்டார்கள். 예, 뭐 우리가 맏아들이단 말이지. அப்ப நீங்க என்ன நான் தான் மூத்த குமாரன் என்று சொல்கிறீர்களா? 그리고 저 뭐야 창기나 세리 이 사람들은 그래 탕자 돌아온 탕자란 이야기지. நீங்கள் விபச்சாரிகளும் வரி வசூலிக்கிறவர்களும் இரண்டாவது குமாரன் மாதிரி என்று கூறுகிறீர்களா? 여러분 예수님의 이야기를 들어보면 이 세상의 이야기하고 정반대되는 이야기를 하고 있는 거죠. இந்த உலக கதைகளுக்கு முற்றிலும் வேறுபட்ட கதையாக இயேசு கூறுகிறார். 예, 맞습니다. 하나님의 마음과 우리 인간의 마음은 정반대로 지금까지 흘러온 거예요. ஆமாம் சரிதான். நம்மளுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் தான் பாய்கின்றது. 왜냐하면 우리는 하나님을 안 믿고 떠나서 오랫동안 사단에게 마음이 잡혀 ஏனால் 있었습니다. அநேக காலமாக நாம் தேவனை விட்டு விலகி சென்று சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். 예, 그래서 이 둘째 아들은 비록 망하고 실패를 했지만 자기 마음이 있었는데 자기 마음을 더 주장할 수 없는 그런 아들이 된 것입니다. அவன் ஆஸ்தியை அழித்து விட்டு திரும்ப வந்தாலும் அவனால் அவனுடைய சொந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு இருக்க முடியவில்லை. 예, 하나님도 여러분이 또 제가 내 마음, 내 생각을 주장할 수 없는 사람이 되기를 원하시는 겁니다. நம்மளுடைய சிந்தனையோ நம்மளுடைய இருதயத்தையோ பிடித்து கொண்டிருக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டாம் என்று தேவன் விரும்புகிறார். 그래서 내 마음을 끊고 하나님과 마음을 합치고 교회와 마음을 합치고 종과 마음을 합치고 그렇게 살기를 하나님은 정말 원하시는 அவர் நம் 거예요. இருதயத்தை கீழே வைத்துவிட்டு நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு சபையோடும் தேவனுடைய ஊழியக்காரரோடு இணைக்கப்பட வேண்டும் என்று 자, நினைக்கிறார். 그래서 하나님이 선택한 사람이 바로 아브라함이라는 사람인데 தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். 예, 아브라함은 75살 때까지 갈대아 우르라는 곳에 살았습니다. அவன் 75 வயது வரைக்கும் ஊர் என்னும் தேசத்தில் வாழ்ந்தான். 예, 그 우르라는 곳은 지금의 그 이라크의 바그다드 근처에 있는 도시인데 고대 문명의 발상지였어요. அந்த காலத்தில் ஊர் என்பது இப்பொழுது ஈராக் பக்கத்தில் இருக்கிற பாக்தாத். அங்க வந்து பண்டைய நாகரிகம் கொண்டிருந்தது. 예, 그러니까 유브라데스 강과 티그리스 강이 주변에 흘러갔고요. யூப்ரட்டிஸ் திகிரிஸ் நதிகள் பாயும். 예, 그래서 농경 문화가 발달됐습니다. அங்கு விவசாய நாகரிகம் நன்றாக வளர்ச்சி பெற்றிருந்தது. 예, 그때 하나님이 아브라함에게 말씀을 하죠. 75살 때. 75 வயதில் தேவன் ஆபிரகாமிடம் பேசினார். 너는 너의 본토 친척 아비 집을 떠나서 내가 지시할 땅으로 가라. உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்லும் இடத்திற்கு நீ போ. 내가 너로 큰 민족을 이루게 하고 복의 근원이 되게 할 것이다. நான் உன்னை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வைத்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். 너를 축복하는 자에게 축복을 내리고 너를 저주하는 자에게 내가 저주를 내릴 것이다. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். 예, 그 하나님의 약속의 말씀을 듣고 아브라함은 자기 본토 친척 아비 집을 떠나 약속의 땅으로 오게 된 것입니다. ஆபிரகாம் இதை கேட்டு தன் தகப்பன் ஊரை விட்டு தேவன் காட்டினும் இடத்திற்கு அவன் சென்றான். 그런데 가나안 땅에 가니까 아브라함이 머물러야 될 땅이 없었습니다. அவன் கானான் தேசத்துக்கு வந்த சமயத்தில் அங்கு தங்குவதற்கு அவனுக்கு இடம் இல்லாதிருந்தது. 그리고 막 기근이 오면서 아브라함은 남쪽으로 내려가다가 지금의 이집트에 들어가게 되는 இப்பொழுது 것입니다. அங்கு பஞ்சம் ஏற்பட்டது. அவன் வடபுறமாக சென்று எகிப்தை சென்று சேர்ந்தான். 아브라함은 자기 아내가 너무 이뻤기 때문에 아내한테 이야기를 합니다. 여보, 애굽에 내려가면 이집트에 내려가면 당신이 나를 오빠라고 불러. சாராள் ஆபிரகாமின் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள். ஆகவே ஆபிரகாம் கூறினான், நாம் எகிப்துக்கு செல்லும் பொழுது நீ என் மனைவி என்று கூறாதே, நீ என் சகோதரி என்று கூறு என்றான். 왜 그렇게 해야 돼? நான் ஏன் அதற்கு அப்படி செய்ய வேண்டும்? 사람들이 나를 죽이고 당신 뺏어가면 안 되잖아. உன்னை அவர்கள் எடுத்து சென்று விட்டு என்னை கொன்று விட்டார்கள் என்றால் என்ன செய்வது?
네, 그래, 내가 그래 할게. சரி நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன். 예, 그들이 정말 이집트 옛날에 갔는데 사람들이 당신들 누구 무슨 사이 하고 물었어요. அவன் எதிர்பார்த்த பிரகாரமாக மக்கள் உங்கள் இருவருக்கும் என்ன உறவு என்று கேட்டார்கள். 예, 우리는 남매지간입니다. நாங்கள் சகோதர சகோதரி. 그래요? 그럼 부부 사이가 아니네요. நீங்கள் தம்பதி இல்லையா? 예, 그러면 당신 아직 결혼 안 했는데 우리 바로 왕궁에 갑시다. அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் பார்வோனிடம் செல்லலாம். 예, 정말 아브라함이 한 말 때문에 아브라함 아내를 빼앗기게 됐어요. ஆபிரகாம் சொன்னது நிமித்தமாக அவன் மனைவியை அவன் இழக்க வேண்டியதா இருந்தது. 예, 바로 왕하고 아브라함이 싸워서 어떻게 이길 수가 있겠어요? அவனால் எப்படி பார்வோன் ராஜாவோடு போரிட்டு ஜெயிக்க முடியும்? 예, 아브라함은 그날 밤에 잠을 한숨도 못 잤을 거예요. கண்டிப்பாக அவனால் அன்று இரவு தூங்கி இருக்க முடியாது. 하나님, 내 아내를 지켜주세요. தேவனே என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளும். 하나님, 내가 거짓말을 해가지고 이렇게 큰 문제가 생겼어요. 어떻게 하면 좋죠? நான் பொய் சொன்னதனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, நான் என்ன செய்வது? 보면 놀라운 일이 일어납니다. ஆனால் அதிசயமான காரியம் வேதாகமத்தில் நடைபெற்றது. 사라를 자기 아내로 삼으려고 바로왕이 데려왔는데 그때부터 그 집안에 하나님 재앙을 내리기 시작했습니다. பார்வோன் சாராளை தன் மனைவியாக எடுத்துக்கொள்வதற்காக அவன் வீட்டுக்கு அழைத்து வந்த பொழுது பார்வோனின் வீட்டில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான காரியம் நடந்தது. 예, 막 갑자기 뭐 누가 이제 막 코보라에 물려가 막 죽고. ஒருவேளை சிலர் பாம்பினால் கடிக்கப்பட்டு மரித்திருப்பார்கள். 예, 또 막 정갈한테 쏘여가지고 막 죽어가고 있고. சிலர் தேளினால் கொட்டப்பட்டு மரித்திருப்பார்கள். 막 지금까지 전혀 생기지 않았던 문제들이 막 생기게 되는 거예요. இதுவரைக்கும் நடக்காத பிரச்சனைகள் திடீரென்று நடக்கத் தொடங்கியது. 도대체 무슨 이런 재앙이 왜 이렇게 어려운 일이 많이 찾아오는 거야? ஏன் இப்பொழுது திடீரென்று அநேக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருகின்றது? 예, 바로가 막 술객들을 불렀습니다. பார்வோன் சாஸ்திரிகளை அழைத்தான். 술객들 이야기하세요. சாஸ்திரிகளே, என்ன நடக்குது கூறுங்கள். 왜 이런 어려움이 찾아오는지 좀 가르쳐주세요. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வருகின்றது? 술객이 막 점을 쳤는데 왕이시여, 당신이 혹시 새로운 여자를 데려온 적이 없습니까? ஒரு சாஸ்திரி கேட்டிருப்பார், நீங்க ஏதாவது ஒரு புது பெண்ணை அழைத்து வந்தீர்களா? 예, 그 여자가 들어와가지고 당신의 집에 재앙이 오게 된 겁니다. அந்த பெண்ணின் நிமித்தமாக தான் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் வருகிறது. 그 여자 어떻게 해야 돼요? இப்பொழுது இந்த பெண்ணை என்ன செய்வது? 얼른 돌려보내십시오. திரும்ப அனுப்பிவிடுங்கள். 빨리 그 낮에 데려왔던 그 여자를 데려와라. நான் மதியம் அழைத்து வந்த அந்த பெண்ணை இங்கு கூட்டின்னு வாங்க. 예, 그 사라가 바로 왕 앞에 왔는데 சாராய் அந்த ராஜாவிற்கு முன்பாக நின்றாள். 도대체 그대는 누구길래 그대가 우리 궁에 들어오고 나서 이렇게 재앙이 계속해서 생기는 거예요. நீ யார்? நீ இந்த அரண்மனைக்கு வந்ததிலிருந்து அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. 솔직하게 이야기를 하시오. உண்மையை சொல். 예, 왕이시여, 저는 사실 갈대아 우르에 살고 있었습니다. ராஜாவே, நான் ஊர் என்ற தேசத்தில் வாழ்ந்தேன். 예, 하나님이 천지를 창조한 하나님이 제 남편한테 말씀을 하셨습니다. தேவன் இந்த சிருஷ்டிகர் என் கணவனிடம் பேசினார். 네 본토 친정 아비 집을 떠나서 내가 네게 지시할 땅으로 가라. உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்லும் இடத்திற்கு நீ செல் என்றார். 내가 너로 복의 근원이 되게 하고 내 이름을 창대케 할 것이다. உன் பேரை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவேன். 그리고 너를 축복하는 자에게 복을 내리고 너를 저주하는 자에게 저주를 내릴 것이다. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 예, 우리 남편이 그 말씀을 듣고 그 말씀대로 가나안에 온 것입니다. அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நான் கானான் தேசத்துக்கு வந்தோம். 뭐라고? 그랬구나. 당신 남편 얼른 데려오시오. அப்படியா? அப்ப சீக்கிரமாக உன் கணவனை கூட்டி கொண்டு வாங்கள். 예, 정말 바로 왕이 자기 집에 왜 재앙이 내리는지 알았어요. இப்பொழுது பார்வோனுக்கு புரிந்தது அவன் வீட்டில் ஏன் இவ்வளவு பிரச்சனை நிகழ்கிறது என்று. 아브라함을 저주하는 자에게는 저주를 내리고 아브라함을 축복하는 자에게 축복을 내린다고 하나님이 하신 거예요. தேவன் சொன்னார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர், ஆபிரகாமை சபிப்பவர்கள் சபிக்கப்படுவர் என்று. 그날 밤에 아브라함이 너무 괴로운 거예요. 하나님, 저 좀 살려주세요. ஆபிரகாம் மிகவும் வேதனையில் இருந்தான். தேவனே, எனக்கு உதவி செய்யும். 정말 제 아내가 바로 궁에 들어갔어요. 어떻게 하면 좋아요? என் மனைவி அந்த பார்வோன் அரண்மனைக்கு சென்றுள்ளாள், நான் என்ன செய்வது?
예, 아브라함을 저주하는 자에게 하나님 저주를 내리시고 ஆபிரகாமை சபிக்கும் மக்களை தேவனே நீர் சபிப்பீர். 아브라함을 축복하는 자에게 축복을 내린다고 하나님 하셨는데 தேவனே நீர் கூறினீர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர் என்று. 예, 바로 왕은 본의 아니게 아브라함을 막 저주하는 자가 된 거죠. உண்மை தெரியாமல் பார்வோன் ஆபிரகாமை சபித்துக் கொண்டிருந்தார். 예, 그래서 하나님이 바로 왕의 집에 막 저주를 재앙을 쏟아 부으신 거예요. அதனால தான் தேவன் பார்வோனின் வீட்டில் சாபத்தையும் கஷ்டத்தையும் ஊற்றி கொண்டிருந்தார். 그대가 아브라함이요. நீ யார் ஆபிரகாம்? 그대가 하나님의 약속을 받은 사람이요. நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உடையவனா? 예, 그대가 나를 축복해 주시오. தயவு செய்து என்னை ஆசீர்வதியும். 그리고 이 당신의 아내를 데리고 얼른 이 나라에 떠나가 주세요. தயவு செய்து உன் மனைவியை கூட்டிக் கொண்டு சீக்கிரமா இந்த தேசத்தை விட்டு செல்லும். 이분에게 많은 선물을 가져 드려라. இந்த மனிதனுக்கு அநேக பரிசுகளை கொண்டு வாருங்கள். 예, 아브라함은 많은 선물을 얻고 아내와 같이 그 이집트에서 பார்வோனுடன் அநேக பரிசுகளை வாங்கி கொண்டு ஆபிரகாம் எகிப்தை விட்டு சென்றான். 저는 그 글을 읽고 감동을 받았어요. நான் இந்த கதையை கேட்கும் பொழுது என் இருதயத்தில் தொடப்பட்டேன். 잘못은 아브라함이 했는데 ஆபிரகாம் தான் தவறு செய்தான். 하나님이 아브라함을 책망하신 것이 아니라 바로 왕을 책망을 하셨구나. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை, ஆனால் தேவன் பார்வோனுக்கு கஷ்டத்தை கொடுத்தார். 야, 아브라함처럼 하나님을 믿는다면 너무 쉽겠네. ஆபிரகாமை போல நாம் தேவனை விசுவாசித்தால் அது மிகவும் எளிதான காரியம். 왜 하나님은 아브라함한테만 저런 복을 주시는 거야? ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? 나도 좀 그런 복을 받았으면 좋겠어. எனக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும். 창세기 13장에는 아브라함과 롯이 헤어지는 이야기가 나오고요. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்தார்கள். 그리고 창세기 14장에는 아브라함이 4명의 왕과 전쟁을 하는 이야기가 나오는 거예요. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் 4 ராஜாக்களோடு போருக்கு செல்கிறார். 여러분, 지금으로부터 4000년 전에는 큰 국가가 없고 도시가 국가였어요. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேசம் என்று இல்லை, நகரமும் பட்டணமும் தான் இருந்தது. 뭐 우리나라 같으면 대가야, 무슨 건강가야, 뭐 고령가야 이런 일이 가야라는 지역별로 국가가 있었잖아요. கொரிய வரலாறு நீங்கள் காயாவோடு பார்க்கும் பொழுது அங்கு பிரிக்கப்பட்டு இருக்கும், அங்கு ராஜ்யம்தான் இருக்கும். 예, 그러듯이 그때는 소돔이라는 도시의 왕, 고모라는 도시의 왕, 또 뭐 벨라라는 도시의 왕 이런 그 왕들이 있었어요. அப்பொழுது சோதோம் தேசம் இருந்தது, சோதோமின் ராஜா இருந்தார். ஒரு கொமோரா நாடு இருந்தது, அந்த கொமோராவின் ராஜா இருந்தார். 그런데 그 나라들이 다른 네 나라에 조공을 이렇게 바치다가 조공을 탁 끊었어요. ஒரு காலத்தில் அவர்கள் இந்த 4 ராஜாக்களுக்கும் பரிசு கொடுத்திருந்தார்கள், அப்பொழுது நிறுத்திவிட்டார்கள். 그래서 그 네 나라의 왕이 전쟁을 일으킨 거예요. அதனால் அந்த 4 ராஜாக்களும் அவர்களுக்கு எதிராக சண்டைக்கு போக வேண்டும் என்று நினைத்தனர். 그래서 다섯 나라의 왕이 지고 그 아브라함의 조카 롯과 그 가족들 재물들 다 포로로 끌려가게 된 거예요. அந்த 5 ராஜாக்களும் தோல்வி அடைந்தார்கள். ஆபிரகாமின் அண்ணன் மகனாகிய லோத்தும் அவன் எடுத்து செல்லப்பட்டான். 사람들이 아브라함한테 와서 여기서 아브라함님 큰일 났습니다. 당신 조카가 지금 포로로 끌려가고 있습니다. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஆபிரகாமே, உன் அண்ணன் மகனும் சிறைப்பிடித்து செல்லப்படுகிறானே. 누가 끌고 가는데 도대체? யார் அவனை சிறைப்பிடித்து செல்கிறது? 이 주변에서 제일 힘이 센 강대한 4명의 왕들이 같이 끌고 가고 있습니다. 4 பலம் வாய்ந்த இந்த இடத்தினுடைய ராஜாக்கள் அவனை எடுத்து செல்கின்றார்கள். 어쩌지? 내가 그들하고 싸워서 못 이기는데. நான் என்ன பண்றது? அவர்களோடு எதிர்த்து போரிட்டேன் என்றால் என்னால் ஜெயிக்க முடியாது. 그런다고 우리 조카가 포로로 끌려가 내버려 둘 수도 없고. என்னுடைய அண்ணனுடைய மகனை நான் அவர்கள் சிறைப்பிடித்து செல்வதற்கு என்னால் அப்படியே விட முடியாது. 되겠다. 우리 가족들 다 모여. சரி, நம் அனைத்து குடும்பத்தையும் ஒன்று சேருங்கள். 우리가 지금부터 하나님을 믿는 전쟁을 하는 거야. சரி, நாம் இப்பொழுது தேவன் மேல் இருக்கும் விசுவாசத்தோடு போரிட போகிறோம். 정말 가족들
가족들을 거느리고 가서 전쟁을 했는데 அவன் குடும்பத்தோடு போரிட போனான். 하나님이 아브라함과 함께 하신 거예요. ஆனால் தேவன் ஆபிரகாமோடு 그 இருந்தார். 전쟁에서 4명의 왕을 쳐 부수고 아브라함이 승리를 거두었어요. அவன் அந்த 4 ராஜாக்களையும் தோல்வி பெற வைத்து அவன் ஜெயித்தான். 예, 정말 말도 안 되는 이야기잖아요. இது நம்ப முடியாத கதை. 예, 근데 하나님이 함께 하시면 그 말도 안 되는 이야기가 사실이 되는 거예요. இப்படி சாத்தியமற்ற கதைகளும் தேவன் மூலமாக சாத்தியமாகும். 예, 아브라함이 모든 걸 찾아가지고 돌아왔어요. ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்று திரும்பினான். 예, 소돔 왕이 너무 고마운 거예요. சோதோமின் ராஜா மிகவும் மகிழ்ந்தார். 아브라함이여, 그대로 말미암아 우리가 살았소이다. ஆபிரகாமே நன்றி, உன்னால் தான் நாங்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். 예, 사람들은 나에게 다 돌리고 재물은 당신이 다 가져가십시오. அந்த மக்களை மாத்திரம் என்னிடத்தில் திரும்ப கொடுத்து விட்டு நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்றார். 아브라함 뭐라고 이야기한 줄 아십니까? ஆபிரகாம் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? 소돔 왕이여, 나는 당신이 주는 신발끈 하나도 내가 가져가지 않겠습니다. சோதோமின் ராஜாவே இந்த பாதரட்சையின் வார் கூட எனக்கு வேண்டாம். 예, 여러분 4000년 전에는 신발끈 하나도 그냥 만들어지지 않았어요. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாதரட்சையின் வார் கூட 너무너무 செய்யப்படவில்லை. 귀한 건데 அவை மிகவும் விலையேற பெற்றது. 아브라함은 그 모든 걸 거절했어요. ஆனால் ஆபிரகாம் அவை அனைத்தையும் நிராகரித்தான். 예. 아니 왜 거절하십니까? 적습니까? ஏன் இதை மறுதளிக்கிறீங்க? இது ரொம்ப கம்மியா இருக்கா? 예, 아닙니다. இல்ல, அப்படி அல்ல. 나는 앞으로 큰 부자가 될 건데. நான் ஒரு சிறந்த பணக்காரனாய் ஆக 예, 그때 போகிறேன். 사람들이 그 전쟁에서 많은 재물을 얻어가지고 부자가 됐던 그 이야기를 내가 안 듣고 싶습니다. அந்த போரில் இருந்து கிடைத்த பொருளினால் தான் நான் பணக்காரன் ஆனேன் என்று மக்கள் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. 여러분, 하나님이 아브라함과 함께 하셨습니다. தேவன் ஆபிரகாமோடு இருந்தார். 예, 그래서 4명의 왕과 싸우고도 이길 수 있었던 거죠. அதனால் தான் அவன் 4 ராஜாக்களோடு போரிடும் பொழுதும் அவன் வெற்றி பெற்றான். 또 아브라함이 85살이 되었는데 자식이 없었어요. 그때까지. 85 வயதான பொழுதும் அவனுக்கு பிள்ளை பெறவில்லை. 그래 아브라함 아내 사례가 이야기합니다. 여보, 더 기다리지 말고 내 몸종하고 동침해 주세요. ஆபிரகாமின் மனைவி சாராள் கூறுகிறாள், இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் எனக்காக காத்திருக்க போகிறீர்கள்? என்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரோடு நீங்கள் பிள்ளை பெறுங்கள். 무슨 말을 하는 거야? 하나님이 당신을 통해 자손을 줄 거야. 걱정하지 말, 기다려 할 텐데. ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்திருந்தால், இல்லை சாராளே நீ காத்திரு, உன் மூலியமாக தேவன் எனக்கு பிள்ளை தருவார் என்று கூறியிருப்பான். 예, 아브라함은 그래 안 되는데 하면서 이제 하갈과 동침을 해 이스마엘을 낳게 됐어요. அதனால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அவன் சரி என்று கூறி அவன் இஸ்மவேலை ஆகாரின் மூலியமாக பெற்றான். 그리고 하나님은 아브라함을 책망하지 아니하시고 그 이스마엘도 축복을 해 주셨어요. ஆனால் தேவன் ஆபிரகாமை அதனால் கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் இஸ்மவேலும் ஆசீர்வதித்தார். 예, 아브라함이 99살이 되었을 때 அவன் 99 வயதான பொழுது 예, 하나님 아브라함이 나타나셔가지고 말씀하셨어요. தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார், 야, 아브라함아, 이제 네 이름을 아브라함이라 해라. ஆபிராமே நீ இனிமேல் ஆபிராம் என்று உன்னை அழைக்காதே, ஆபிரகாம் என்று சொல்லு. 너는 많은 민족의 이제 아비가 돼야 된다. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். 그리고 사레라 하지 말고 사라라고 해라. உன் மனைவியை சாராய் என்று அழைக்காதே, சாராள் என்று அழை. 예, 사라라는 뜻은 많은 열국의 어미라는 뜻인 겁니다. அநேக தேசத்தின் தாய். 그리고 네가 이제 내년에 아들을 낳게 될 것이다. 사라를 통해. சாராயின் மூலமாக உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். 사라 그 이야기 듣고 웃었어요. அப்பொழுது சாராள் சிரித்தாள். 말도 안 돼. இதில் எந்த அர்த்தமும் இல்லை. 내가 젊어서도 애를 못 낳는데 늙어서 어떻게 애를 낳는다 말이야. நான் இளம் வயதாய் இருக்கும் பொழுதே என்னால் பிள்ளை பெற முடியவில்லை. இப்பொழுது 나는 முதிர் 생리도 வயதாகிவிட்டதே. 끊어져 என்னுடைய உதிரப்போக்கும் நின்று 버렸어. விட்டதே. 어떻게 내가 아기를 낳을 수 있어? என்னால் எப்படி ஒரு பிள்ளை பெற முடியும்? 너 왜 웃어? அப்பொழுது தேவன் கூறினார், நீ ஏன் 내가 சிரிக்கிறாய்? 못할 것 같아? என்னால் செய்ய முடியாதென்று நினைக்கிறாயா? 아닙니다. 하나님 할 수 있습니다. ஓ தேவனே, உம்மால் செய்ய முடியும். 예, 그리고 정말 하나님 말씀하신 대로 아브라함은 100살 때 사라를 통해 이삭을 낳게 됐습니다. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே 100 வயதான பொழுது சாராளின் மூலமாக ஈசாக்கை 저는 பெற்றான். 성경을 읽으면서 야, 정말 믿음은 너무 쉽네. நான் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது உணர்ந்தேன், ஓ விசுவாசம் மிக எளிது. 하나님이 그 약속하신 대로 모든 일을 다 하시는구나. தேவன் சொன்ன மாதிரியே அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். 아브라함의 잘못된 행위나 잘못된 실수나 제약 어떤 것도 하나님이 보지 아니하시는구나. ஆபிரகாம் செய்த
செய்த தவறு நிமித்தமாக ஆபிரகாமை கண்டிக்கவோ அவர் எதுவுமே செய்யவில்லை. 아브라함처럼 저런 믿음, 저런 복을 좀 받았으면 좋겠다. நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே, நான் ஆபிரகாமை போல விசுவாசம் இருந்தால் நல்லா இருக்குமே. கலாத்தியர்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் 너희가 இருக்கிறது. 성령을 받은 것은 율법의 행위로냐 듣고 믿음으로냐. அன்றியும் உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தை கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? 성령을 주시고 능력을 행하시는 이의 일이 율법의 행위에서냐 듣고 믿음에서냐. அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசத்தை கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? 예, 바로 듣고 믿음에서 되는 것입니다. அது விசுவாசம் 예, கேள்வியினாலே வரும். 성령을 받았을 때 우리가 뭘 해서 성령을 받은 நாம் பரிசுத்த 것입니다. ஆவியை நாம் செய்த எதனாலேயோ நாம் பெறவில்லை. 예, 듣고 믿은 것밖에 없습니다. நாம் கேட்டு விசுவாசித்தோம். 또 하나님이 우리 속에 능력으로 행하시는 것도 듣고 믿음에서 되는 것입니다. தேவன் நமக்குள் கிரியை செய்வதும் கேட்கிறதுனாலேயும் விசுவாசத்தினாலேயும். 예, 아브라함이 하나님 앞에 복을 받은 것도 바로 듣고 믿은 것밖에 없는 거예요. ஆபிரகாமும் கேள்வியினாலும் விசுவாசத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். 예, 많은 사람들은 믿음에 대한 오해를 하고 있습니다. அநேக மக்கள் விசுவாசத்தை தவறாக புரிந்து 예, கொள்கிறார்கள். 믿음은 내가 뭔가를 열심히 잘하는 것이라고 생각을 하고 잘 못하면 하나님이 복을 안 줄 것으로 생각합니다. மக்கள் நினைக்கிறார்கள் விசுவாசத்திற்காக நான் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும், நான் முயற்சிக்கவில்லை என்றால் தேவன் தரமாட்டார் என்று நினைக்கிறார்கள். 그렇다면 아브라함이 아무 복도 받을 수 없었을 텐데 அப்படியானால் ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. 아내는 누이 동생이라 빼앗겼지만 하나님은 아브라함에게 재앙을 안 내리시고 바로에게 재앙을 내렸습니다. ஆபிரகாம் பொய் சொல்லி தன் மனைவியை பார்வோனிடத்தில் விற்ற சமயத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை, பார்வோனுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தார். 바로 행위를 보지 아니하시고 약속을 보신 것입니다. அவர் அவருடைய கிரியையை பார்க்கவில்லை, ஆனால் வாக்குத்தத்தத்தை தான் பார்த்தார். 예, 하나님도 우리의 행위를 안 보시고 약속을 보고 믿음을 보시기를 원하십니다. அதேபோல் தேவன் நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர் விசுவாசத்தை தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். 자, 우리가 갈라디아 3장 14절을 한번 읽어보겠습니다. நாம் கலாத்தியர் 3:14 예, 갈라디아서 3장 14절 3:14 이는 그리스도 예수 안에서 아브라함의 복이 이방인에게 미치게 하고 또 우리로 하여금 믿음으로 말미암아 성령의 약속을 받게 하라. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 이방인에게 미치게 했다고 இங்கு 했습니다. போடப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். 예, 그 이방인이 바로 저고 여러분인 것입니다. புறஜாதிகள் நீங்கள் நாம். 예, 하나님은 아브라함에게 행위와 상관없이 약속으로 줬던 그 복을 우리에게 주시려고 하셨던 것입니다. நம்மளுடைய கிரியையை பொருட்படுத்தாமல் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 그렇게 하시기 위해서 예수님이 십자가에 돌아가신 것입니다. ஆகவேதான் இயேசு சிலுவையில் மரித்தார். 하나님이 아브라함에게 주신 복을 나에게 주시려고 하셨구나. ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். 하나님 감사합니다. தேவனே நன்றி. 예, 저는 아브라함이 복 받는 걸 때 진짜 배가 아팠어요. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்த சமயத்தில் எனக்கு சந்தோஷமாக இல்லை. 왜 하나님은 아브라함에게만 저렇게 복을 주시는 거야? ஏன் தேவன் ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறார்? 그러면 우리가 똑같은 인간이고 실수하고 거짓말하고 정말 그런 악한 인간인데 ஆபிரகாமும் ஒரு மனிதனைப் போல தவறு செய்தான், பொய் கூறினான். 하나님 아브라함이 약속을 하신 겁니다. ஆனால் தேவன் ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணினார். 내가 네 행위를 안 볼게. நான் உன் கிரியை பார்க்க போவதில்லை. 네하고 나하고는 약속으로 맺어지는 거야. நீயும் நானும் வாக்குத்தத்தத்தினால் கட்டப்பட்டவர்கள். 예, 그리고 하나님은 약속대로 아브라함에게 모든 복을 주셨습니다. வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 하나님은 우리에게도 약속을 하셨습니다. தேவன் நமக்கும் வாக்களித்திருக்கிறார். 나도 너를 아브라함처럼 할게. நான் உன்னை ஆபிரகாமை போல நடத்துவேன். 내가 네 행위를 안 볼게. நான் உன் கிரியை பார்க்க மாட்டேன். 약속으로 너를 대할게. வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உன்னை நடத்துவேன். 하나님이 약속을 주셨습니다. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு 너희 கொடுத்தார். 죄와 너희 불법을 다시는 기억지 않겠다.
அவர் நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை. 예, 하나님은 우리의 죄와 우리의 행위를 다시는 기억지 않겠다고 하셨습니다. தேவன் நம் பாவத்தை இனி நினைப்பதில்லை என்று கூறுகிறார். 예, 그 하나님은 제 죄를 전혀 보지 않으시는 것입니다. நாம் செய்த பாவம் எதையும் அவர் பார்க்க போவதில்லை என்ற அர்த்தம். 그의 잘한 것도 보지 아니하시고 못한 것도 보지 아니하시고 நாம் எதை நன்றாக செய்தோம் எதை மோசமாக செய்தோம் என்பதை பார்க்க போவதில்லை. 오직 하나님의 약속으로 저를 대해 주시는 것입니다. அவர் நம்மை வாக்குத்தத்தத்தின் மூலம்தான் பார்க்க போகிறார். 그래서 저는 하나님 앞에 당당하게 나갈 수가 있습니다. அதனால்தான் நான் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும். 자, 하나님은 여러분도 마찬가지인 것입니다. இது உங்களுக்கும் அதே போல்தான். 여러분의 행위를 보지 않아요. தேவன் உங்கள் கிரியையை பார்க்க போவதில்லை. 오직 약속으로 வாக்குத்தத்தத்தின் மூலமாக தான். 바로 여러분의 죄와 여러분의 불법을 다시 기억지 않겠다고 하신 약속으로 அவர் உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை. 예수님의 십자가에서 우리가 영원히 온전하게 됐다는 그 약속으로 우리를 대하시는 것입니다. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். 여러분 아브라함처럼 하나님을 향해 약속을 믿으시길 바랍니다. ஆபிரகாமை போல நீங்களும் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 하나님 그렇게 축복해 주실 것입니다. அதேபோல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். 감사합니다. மிக்க நன்றி. 예, 수고하셨습니다. கேட்டதற்கு நன்றி.